வணக்கம். போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு தான் பார்த்துட்ருக்கோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். 7500 ப்ளஸ் 1250 வகுத்தல் 50 ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. போர்டு மாஸ் விதிப்படி பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்ம முதல்ல தீர்க்கணும். அப்போ இதை நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 50 கிடைக்கும். அப்போ 25 கிடைக்கும். 7500 ப்ளஸ் 25 7525 தான் விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 2 4/5 மைனஸ் 3/8. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 3 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பின்னத்தில் மாற்றிக்கலாம். பின்னத்தில் மாற்றணும் அப்படின்னா 14/5 மைனஸ் 11/8. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7/2 கிடைக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் மீசிமே எடுத்தீங்க அப்படின்னா 140 கிடைக்கும். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 112, அடுத்தது மைனஸ் 55 ப்ளஸ் 140 கிடைக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 197 கிடைக்கும். 197/40 கிடைக்கும். இதை நீங்கள் மறுபடியும் பின்னத்தில் மாற்றணும். கலப்பு பின்னத்தில் மாற்றினீங்க அப்படின்னா 4 40 இருக்கும். மீதி வந்து பார்த்திங்கன்னா 37/40. இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 5/8 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பெருக்கல் 2 3/5 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து வகுத்தல் 4/9 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள் 5/8 இதை பின்னத்தில் மாற்றிக்கிங்க 13/5. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தலைகீழாக மாற்றிக்கலாம். 9/4. இப்போ இதையும் அடிச்சிக்கலாம். அப்போ நம்ம மீதி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே 32, மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 117. அப்போ இது நீங்கள் மறுபடியும் பின்னத்தில் மாற்றினீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் மாற்றினீங்கன்னா இப்போ 3 21/32. இதுதான் நமக்கு விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 4வது கேள்வி. 1/2 கொடுத்துருக்காங்க. அப்போ 3/2 மாற்றிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5/3 மாற்றிக்கலாம். இதை இங்கே நீங்கள் 6/7 5/6 இருக்குது. இதை நீங்கள் மிசியம் எடுத்திங்கன்னா 42 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 மைனஸ் 35 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1/42 கிடைக்கும். அப்போ நீங்கள் இதை 42/1 தலைகீழாக போட்டுக்கலாம். 1 3 14 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா 3/2 ப்ளஸ்ஸு 5 14 70 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 143/2 கிடைக்கும். இதை வகுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 71.5 தான் நமக்கு விடையாக கிடைக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். 3/7. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுத்தல் இருக்குது. அதை 14/9 போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் இருக்குது 6/11. இப்போ நீங்கள் இதை வகுத்திங்கன்னா 1 3 3 3 3 9 போட்டுக்கலாம். அப்போ வந்து 1 7 7 14 போட்டுக்கலாம். 1 3 3 2 3 6. மேலே இருக்கிறத கூட்டினீங்க அப்படின்னா பெருக்கினீங்கன்னா 4, கீழே வந்து 11. 4/11 அப்படின்றது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். 4 நம்பர் கூட்டலில் கொடுத்துருக்காங்க. வகுத்தல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 3 நம்பர் ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து இந்த கேள்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு 65 வரணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நம்பரை நீங்கள் கூட்டிக்கலாம். இந்த 4 நம்பரை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 155 0 அப்படின்றது கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை 3 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு 3744 கிடைக்கும். இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. ஈக்குவல் டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 65 அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வகுத்தல் இருக்கிறதால நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்படி போட்டுட்டு இதை தலைகீழாக அப்படி போட்டுக்கலாம். அதாவது 3774 இங்கே கொஸ்டின் மார்க் வெளியே எக்ஸ் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 65 இருக்குது. இப்போ நீங்கள் 65 இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துட்டு இதை அந்த பக்கம் கொண்டுட்டு போகலாம். 65 இங்கே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வகுத்தலில் வந்துடும். அப்போ நமக்கு இதை வகுக்கணும், 65 வகுக்கணும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே 3774 இங்கே எக்ஸ் வச்சுக்கலாம். இதை வகுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5870 கிடைக்கும். 5870. அதை இந்த பக்கம் கொண்டுட்டு வரலாம். 3774. அப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2096 அப்படின்றது தான் விடையாக கிடைக்கும். அப்போ இதுக்கான சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா 2096 தான் இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புள்ளி இல்லை, இது 0. 7059. இப்போ இங்கே 7059 மைனஸ் 2350 ப்ளஸ் வந்து 1936.
இங்கே 50 கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் தீர்த்துட்டு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடச்சிடும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 6645 கிடைக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 50 இருக்குது, கொஸ்டின் மார்க் இன்ட்டு 50 இருக்குது. இப்போ இது இங்கே வச்சுக்கலாம். அப்போ 50 இந்த பக்கம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 6645 டிவைடட் பை 50. இதை வகுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 132.9 கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள் 132.9 எதுவுமே இல்லை. அப்போ நன்னுன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு சரியான விடை. நன்றி. நன்னுன்றது இதுக்கான சரியான விடை. நன்றி.